வணக்கம் நண்பர்களே. இது வந்து தாய்லாந்தில் நண்பர் எடுத்த வீடியோ. பனை மரத்தை இப்படி டூரிஸ்ட் பிளேஸை மாற்றி அதிலிருந்து மதிப்பு கூட்டு பொருள் ரெடி பண்ணி எப்படி விற்பனை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ கார்லாம் வந்துருக்கு பாருங்களேன். எப்படிலாம் டூரிசம் டெவலப் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பனைமரம், ஒரு மார்க்கெட்டு, ஆர்கானிக் மார்க்கெட்டு இப்படியெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்க. ஆமாம், ஆமாம். இது பேர் எனக்கு அந்த பாம் அங்கிள் பாம், அந்த இதுதான். நான் எடுத்து தரேன் இருங்க. சில்லுன்னு இருக்கு பாரு இந்த பிளேஸ் இல்ல, மரம் இருக்கிறதால.อันนี้น้ำตาลเหรอน้ำตาลสดครับอ๋อน้ำตาลสดอันนี้มาช่วยขึ้นตาลใช่ไหมมาช่วยขึ้นต้นตาลใช่ไหมใช่ครับสิஅது வாங்கிக்கோ ஒருக்கா. இது சக்கரை பண்றது பாகு. இந்த வீடியோ வந்து தாய்லாந்தில் எடுத்த வீடியோ, நண்பரை எடுத்து அனுப்பிச்சி விட்டது. பனை மரத்தை எப்படி ஒரு டூரிஸ்ட் பிளேஸை மாற்றி அங்கே அதிகமான மக்கள் வர்ற மாதிரியும், அதே மாதிரி பனை மரத்துலேருந்து எது மதிப்பு கூட்டு பொருள் எல்லாம் ரெடி பண்ணி அதை எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ணி மக்களை கவர் பண்ணுறாங்க. அதுபோக மதிப்பு கூட்டு பொருள்னால் நம்ம ஊரில் ரெடி பண்ணுற அந்த வெல்லம் மட்டும் கிடையாது. நம்ம ஊரை காட்டிலும் அங்கே வித்தியாசமான பொருள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதையும் நான் அடுத்த பதிவில் கட்டாயம் நான் மதிப்பு கூட்டு பொருள் என்னெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஷேர் பண்ணிவிடுறேன். நம்ம ஊர் மக்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்படி பனை மரத்தில் ஏறணும்னா நல்ல உடம்பு வந்து நல்ல கட்டுக்கோப்பாக இருக்கணும். அப்போனா தான் பனை மரத்தில் ஏற முடியும். ஏன்னா இந்த பனை மரத்தில் ஏறுறதுக்கு மூங்கில் மரத்து மூலமாகவும் இரும்பு கம்பியில் அடித்து அது மூலமாகவும் ஏற்றிருக்காங்க.